அஜித் காவல் மரணம் அடைஞ்ச நிலையில, அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம விஜய் வந்தாங்க, தொல் திருமா வந்தாங்க. இன்னும் பிற கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. அதேபோல ஹரி நாடார் வந்து அவரும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்து முதல்வர் வந்து ஃபோன்ல மட்டும் சாரி சொன்னா சரியாயிடுமா? அவர் நேர்ல வரணும். வந்து இங்க உள்ள அவங்க அம்மாகிட்டயும், அந்த தம்பிகிட்டலாம் பேசிட்டு, அவங்கள உள்ள நீதி கண்டிப்பா நான் வாங்கி தருவேன். நீங்க நீங்க எந்த இது கவலையும் படாதீங்க. நான் இருக்கேன். உங்களுக்காக நான் இருக்கேங்கிற உத்தரவாதத்த குடுக்கணும். அதேபோல வந்து சாட்சியத்த வந்து அ கலைக்க முடியாது. நான் கூட இருப்பேன். உங்க கூட இருக்கேன். இதுக்கு என்ன நீதி பெறணுமோ, அந்த நீதிக்கு நான் உங்க உங்க பக்கத்துல இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்த வந்து நேர்ல குடுத்துருக்கணும். ஒண்ணு முதல்வர் குடுத்துருக்கணும். அப்படி முதல்வர் வர முடியாத காலகட்டத்தில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாவது வந்திருக்கணும். இவங்க யாரும் வராதது ஒரு பெரிய உண்மையிலே கஷ்டமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய இழப்ப வந்து சந்திச்ச இந்த குடும்பத்துக்கு இவங்க யாராவது வந்திருக்கணும். அதேபோல உதவி தொகையும் வந்து ரூ. 1,00,00,000 குறையாமல் குடுக்கணும். அதேபோல அவருடைய தம்பிக்கு ஒரு வேலைவாய்ப்பை வந்து உறுதி செய்யணும். இது வந்து கண்டிப்பாக ஒரு இழப்புக்கு நீங்க செய்றது தான் இத செய்யணும். அது மட்டும் போதாது. இறந்தவர் எ எ அஜித்துக்கு மரணத்துக்கு நீதி கண்டிப்பா வேணும்.